ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். இன்னைக்கு சிகப்பு அரிசி வச்சு பொங்கல் செய்யலாம். இனிப்பு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் இதை 2 கப்பு சிகப்பு அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் இதை 2 கப்பு அரிசியை ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு 1/4 கப்பு எடுத்திருக்கோம். இதை லேசாக வறுத்துக்கணும். ஒரு குக்கரில் நம்ம எந்த குக்கரில் செய்கிறோமோ அதுலேயே நான் வறுத்துக்கிட்டேன். லேசாக வறுத்தா போதும், லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். பொங்கலுக்கு இது ஒரு வாசனை நல்லா இருக்கும். இதை லேசாக வறுத்துக்கணும். இதை வறுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்து நம்ம அதே குக்கரில் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ இது 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். 2 கப்பு பால். நம்ம 2 கப்பு அரிசிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். 5 மணி நேரம்ன்றது இன்னும் அதிகமாக ஊற வச்சாலும் நல்லது தான். நல்லா குழைய வேகணும். அதுக்காக எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த பாசி பருப்பையும் இதையும் கழுவி இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடுங்க, அடியில் உட்காந்துரும். இல்லைன்னா 5லேருந்து 6 விசில் விடலாம். அப்போதான் நல்லா உங்களுக்கு குழைய வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிப்போம். இந்த வெல்லத்தில் கல் மண் ஏதாவது இருக்கும், அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். பாகெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி, சும்மா கரையறதுக்கு தான் இது. நல்லா கலந்து விட்டு கரையட்டோன்னு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை அதுக்குள்ளே நம்ம பொங்கல் ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட நம்ம வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வடிச்சாச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நெய், முந்திரி, திராட்சை வச்சு ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு குழிக்கரண்டியில் நெய் 1/2 கப்பு நான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். இது லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை நல்லா பொரிஞ்சு உப்பி வரணும். இப்போ நம்ம எடுத்து இதை சேர்த்துருவோம். பொங்கலில் கலந்து விட்டோம்னா முடிஞ்சிருச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.